இருக்கும். லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆசிரமம் இருக்கும். கிரீன்வேஸ் ரோடை நிறைய பேர் கடந்திருப்பாங்க. அந்த ஆசிரமத்துக்குள்ள போயிருக்க மாட்டாங்க. நீங்க அதோட நேரத்தை செக் பண்ணிட்டு போயிட்டு அங்க அங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. முடிந்தால் உங்கள் குழந்தைகளை கூட்டு போங்க. சென்னையில் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. நீங்க பிர்லா பிளானட்டோரியம் போயிருக்கீங்களான்னு தெரியாது. அண்ணா லைப்ரரி போயிருக்கீங்களான்னு தெரியாது. நிறைய இருக்கு. சொல்ல வேண்டிய அதாவது நம்மளோட வாழ்க்கை மாற்றத்திற்கான இடங்கள். மெரினா பீச்ச சொல்ல, நான் தீம் பார்க் சொல்ல, மால்ஸ சொல்ல. உங்கள் குழந்தைகளை கொண்டு போய் காட்டி, இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், ஜே.கே.ன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்க பாரு. நீ இந்த மாதிரி கத்துக்கோ. கத்து கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கோம். வந்து பாலகுமாரன் ஐயா இறக்கறதுக்கு முன்னாடி அவரை சந்திக்கணும்னு நினைச்சேன். ஆனா சந்திக்க முடியல. எல்லாரோட இழப்பும் என்ன வந்து மிகப்பெரிய அளவுல பாதிப்பை உண்டாக்குது. அதே போல நீங்க நான் சொல்ற கோல் செட்டிங்க நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னா, அடுத்த 1 வருஷத்துல உங்கள யாராவது பார்க்கணும்னு நினைப்பாங்க. அதனால தான் நான் சொல்றேன். இந்த 4 பேரோட வாழ்க்கை இந்த 4 பேரும் வந்த பின்னாடி ஜெ. கிருஷ்ணமூர்த்தி முதல்ல சொல்றேன் பாருங்க. எம்.எஸ். உதயமூர்த்தி, பாலகுமாரன் ஐயா, ஜக் ஓஷோ, அடுத்து